ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டு அரிசி தான் இது. எவ்வளோ உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அதிகமாக மசாலாக்கள் சேர்க்காம, அதிகமாக கலர் சேர்க்காம, ஒரிஜினலாக எப்படி செய்கிறதுன்ட்டு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உதிரி உதிரியாக அடியே பிடிக்கல, அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்கோம். வாங்க என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். இப்போ கடாய் ஒன்று வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். எல்லா மசாலாவும் கொஞ்சம் பச்சையாக அரைப்போம். இதில் கொஞ்சம் வதக்கி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு 2 இன்ச்சு இருக்கும். அந்த அளவுக்கு தான் இஞ்சி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா மிக்ஸி ஜாரெல்லாம் முழுசாகவே இருக்கும். அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதை போட்டு அதுக்கு வதக்கிடலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக புதினா, மல்லி 2யுமே கலந்து எல்லாம் வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு அந்த புதினா கொஞ்சம் சுருங்கி வர அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ அது தனியாக ஆறுற வரைக்கும் எடுத்து வச்சிடலாம். அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரை வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 100 மில்லி ஆயில் விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஒரு மராத்தி மூக்கு, ஸ்டார் பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே இப்போ நம்ம அந்த வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது கலரு நல்லா இந்த இயற்கையாகவே பச்சை கலரில் இருக்கும். இதுக்கு அதிகமாக காரம் மசாலா எதுவும் தேவையில்லை. 2 ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும்தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு கம்மியாக போட்டிங்கனால போதும். ரொம்ப மஞ்சள் போட வேண்டாம், கலர் மாறிடும். ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். ஒரு கலருக்காக அங்கங்கே தெரியும், அந்த அளவுக்கு தான். இதுக்கு ஜாஸ்தி புளிப்பு இல்லாமல் மசாலா இல்லாமல் தான் இருக்கும். இப்போ ஒரு 2 கேரட் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸும் கொஞ்சம் ஒரு கையளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு. இந்த 3 காய் மட்டும்தான். உங்களுக்கு பச்சை பட்டாணி வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அது போடலை, ஏன்னா அதெல்லாம் கலர் கட்டின பச்சை பட்டாணி தான் கிடைக்கிது. நாம் கடையில் ட்ரை இதாக வாங்கி அதை நைட்டு ஊற வச்சு கூட அதை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இது ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு தான் நான் ஊற்ற போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரு இதெல்லாம் கழுவுன அந்த தண்ணியே அதெல்லாம் வச்சுருந்தேன். அது ஒரு கப்பு. இந்த கப்பில் தான் நான் 1 கப்பு அரிசி போட்டேன். இப்போ அதில் 2 கப்பு தண்ணி. சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறதுனால நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு. குழஞ்சிடுமென்ட்டு நமக்கு ஒரு பயம் இருக்காது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது கூட நல்லா ஒரு இது வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் நான்வெஜ் ஒரு சில்லி இந்த மாதிரி சிக்கன் 65 இந்த மாதிரி செஞ்சு வச்சு கூட நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை ஒரு சேனக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரியும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றுனது கொதிச்சிடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் போட்டு ஒரு 3 விசில் விட போகிறேன். கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்குங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வரணும். எங்கள் குக்கரில் சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால நான் 3 விசில் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டு குக்கரில் நீங்கள் எவ்வளோ வச்சா கரெக்டாக வரணும்னு பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் சாப்பாடு எப்படி சூப்பராக வந்திருக்குன்ட்டு. வாசனை அப்படியே கம கமன்னு இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. சாப்பாடும் தண்ணியும் அளவு கரெக்டாக போயிடுச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி அதிகமாக மசாலா இல்லாமல் ஒரு சிம்பிளாக செய்யும்போது டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.